நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள 57 தமிழர்களையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்க விஷயங்கள் என்ன, விவரங்கள்? வணக்கம். நேபாளத்தின் ரசுவா பகுதியில் வெள்ளப்பெருக்கால் சிக்கியுள்ள 36 பெண்கள் உட்பட 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது எனவும், தமிழக சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியுடன் தொடர்ந்து பேசி சிக்கியுள்ள தமிழர்களை விரைந்து பாதுகாப்பாக மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும், ஹெலிகாப்டர் உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகள் மூலமாக அவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான பணிகளில் தமிழக அரசு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிக்கியுள்ள அனைவரும் பத்திரமாக மீட்கப்படும் வரை தமிழக அரசு தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக. தொடர்ந்து நேபாளத்தில் மழை குறிப்பாக காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு மீட்பாக எதிர்பார்த்த நிலையில அரசு சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக இந்த அறிக்கையை எக்ஸ்தல பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள். நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள 57 தமிழர்களையும் மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கக்கூடிய 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்க விஷயங்கள் என்ன, விவரங்கள்? வணக்கம். நேபாளத்தின் ரசுவா பகுதியில் வெள்ளப்பெருக்கால் சிக்கியுள்ள 36 பெண்கள் உட்பட 57 தமிழர்களையும் பாதுகாப்பாக மீட்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது எனவும், தமிழக சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியுடன் தொடர்ந்து பேசி சிக்கியுள்ள தமிழர்களை விரைந்து பாதுகாப்பாக மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும், ஹெலிகாப்டர் உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகள் மூலமாக அவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான பணிகளில் தமிழக அரசு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிக்கியுள்ள அனைவரும் பத்திரமாக மீட்கப்படும் வரை தமிழக அரசு தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக. தொடர்ந்து நேபாளத்தில் மழை குறிப்பாக காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு மீட்பாக எதிர்பார்த்த நிலையில அரசு சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக இந்த அறிக்கையை எக்ஸ்தல பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள்.